2-3 வருஷம் அங்கே வந்து நான் நார்மலாக சேர்ந்துருந்தோம். எங்களுக்கு குழந்தை பிறக்கல. நாலு இடம் பார்த்துட்டு எங்களுக்கு அது வந்து நம்பிக்கைக்குரியதாக இல்லை. 4 முறை அபார்ஷன் ஆயிடுச்சு. இயற்கை சித்த வைத்தியம் மூலிமா பார்த்துருந்தோம். அதில் வந்து எங்களுக்கு சரியாக அமையல. எல்லாருக்குமே தெரியும், ஒரு லேடிஸ்னால் குழந்தை இல்லைன்னா அவங்கள எப்படி ஒதுக்கி வைப்பாங்கன்ட்டு. எந்த இதுலேயும் 2-3 ஹாஸ்பிட்டலையும் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 16 வருஷம் ஆகிடும். 2-3 வருஷம் அங்கே வந்து நான் நார்மலாக சேர்ந்துருந்தோம். எங்களுக்கு குழந்தை பிறக்கல. அதுக்கப்புறம் இயற்கை சித்த வைத்தியம் மூலிமா பார்த்துருந்தோம். அதில் வந்து எங்களுக்கு சரியாக அமையல. அப்புறம் இங்கிலீஷ் மெடிசனும் வந்து சென்னையில் பார்த்துருக்கோம். 2-3 இடத்துல பார்த்துருக்கோம். வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ் வந்து அதுக்கப்புறம் அபார்ஷன் ஆகிடுச்சு. ஒரு 4 முறை அது மாதிரி ஆயிடுச்சு. அது மாதிரி எந்த இதுலேயும் 2-3 ஹாஸ்பிட்டலையும் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகலை. அப்புறம் இடையில் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு இதை பதட்டமாக இருந்தால் போகல. அது எங்கேயுமே போகல. நாங்கள் இது மாதிரி தொடர்ந்து ஃபெயிலியர் ஆகுறதுனால எங்கேயும் போகிறதுருந்தோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டலில் கேள்விப்பட்டோம், இதுலேயும் பார்த்தோம், நெட்டில் பார்த்தா அது தெரிஞ்சவங்களும் சொன்னாங்க. காஞ்சிபுரம் சைடு அண்ணா நகர் போனீங்கன்னா அர்ச்சனா டாக்டர் இருக்காங்க, அங்கே போய் பாருங்க அப்படின்னா. அதே போல் நாங்கள் 2023 வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் மேடம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. கொஞ்சம் எங்களுக்கு ஒரு பதட்டமாக தான் இருந்தது, கிடைக்கிற மாதிரி ஆகுமான்னு. ஓகே, அவங்க சொன்னாங்க நான் ஃபுல்லாக உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி ஃபுல்லாக பார்க்குறேன் அப்படின்னா. அதே மாதிரி அவங்க எங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டெஸ்ட் பண்ணுறதுல கொஞ்சம் வெளியெல்லாம் அனுப்பணும், உங்களுடைய இதெல்லாம் பயாப்சி பண்ணணும் அதெல்லாம் சொன்னாங்க. சரி, என்ன பண்ண முடியும், ஏன்னா எங்களுக்கும் கொஞ்சம் ஏஜ் ஆகிடுச்சு தான் அதிகம். அவங்க 4 இடம் பார்த்துட்டு எங்களுக்கு அது வந்து நம்பிக்கைக்குரியதாக இல்லை. 4 முறை அபார்ஷன் ஆயிடுச்சு. அவங்க வந்து மேடம் மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பேசலை. அவங்க வந்து பேசாமல் எங்களை ஒரு மாதிரி சிடுன்னு பேசி ஒரு மாதிரி இது பண்ணதுனால நாங்கள் இனிமேல் வேணாம், ட்ரீட்மெண்ட்டே வேணாம் அப்படின்ற மாதிரி இருந்தோம். ஃபஸ்ட்டு நாளே மேடம் வந்து ஸ்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சக்ஸஸ் பண்ணி தரேம்மா, வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு மெடிக்கல் ரீதியாக வந்து அவங்க ஒரு தாய் போல இருந்துச்சு. மற்றபடி வந்து ஒரு மருந்து எடுக்கணும் அப்படின்னா ஒரு கண்டிஷனாக எங்கள்கிட்ட இருப்பாங்க. மற்றபடி ஒரு பேஷண்ட் இருந்தால் கூட அவங்களுக்கு அவங்க டைம் இல்லைன்னா கூட அந்த டைம் அவங்களுக்கு ஒதுக்கி அந்த பேஷண்ட் வந்து அவளுக்கு ஸ்கேன் பார்த்து அவங்களுக்கு என்ன மெடிசனோ என்னவோ மேடம் வந்து எங்களுக்கு சக்ஸஸாக பண்ணாங்க. நடக்குமா அப்படின்னு டவுட்டு தான் எனக்கு கடைசி வரைக்கும். ஆனாலும் நடத்தி காட்டினாங்க. மேம் மாதிரி யாரும் இல்லை. பெரிய பெரிய இடத்துக்குலாம் நாங்கள் போயிருக்கிறோம். ஆனால் மேம் மாதிரி ஒரு நம்பிக்கையாக பேசலை என்கிட்ட. மேம் பார்த்த அன்றைக்கே எனக்கு ஃபஸ்ட்டு நாளே ஒரு நம்பிக்கை, உங்களுக்கு இருக்குதுமா, நீங்கள் கவலைப்படாதீங்க. அந்த கான்ஃபிடென்ட்டான வார்த்தை தான் எங்களுக்கு எல்லாருக்கும் சீக்கிரம் முடிஞ்சுது. ஆனாலும் உங்களுக்கு பார்த்து செய்யணும், இது நெகட்டிவ் வராமல் உங்களுக்கு பாசிட்டிவாக நான் பண்ணணும் அப்படின்னு டைம் எடுத்து எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி நடக்காதுன்னு சொன்னவங்க இடத்துல எனக்கு 4 கரு நின்றுச்சு. அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. நானும் இப்போ யாரையும் எனக்கு தெரிஞ்சவங்கலாம் சொல்லிட்டு இருக்கிறேன், மேடம் கிட்ட போங்க, போய் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு கான்ஃபிடென்ட்டான பேசி சொல்கிறோம். 16 வருஷம் ஆகிட்டு நாங்கள் எவ்வளோ கஷ்டங்கள்லாம் சமூகத்தில் அனுபவிச்சோன்ட்டு எல்லாருக்குமே தெரியும். ஒரு லேடிஸ்னால் குழந்தை இல்லைன்னா அவங்கள எப்படி ஒதுக்கி வைப்பாங்கன்ட்டு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிற இந்த 2 குழந்தை எங்களுக்கு கொடுத்தது எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லை. 4 தான் கிடைச்சாங்க. ஆனாலும் நாங்கள் சந்தோஷமாக அதை ஏற்றுக்கிட்டு அவங்கள வந்து நல்லபடியாக வளர்த்து ஆளாக்கணும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கிறோம். எங்களை மாதிரி நிறைய தம்பதிங்க இருப்பாங்க, தெரிஞ்சவங்க இருப்பாங்க, தெரியாதவங்களும் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் மேடம் வந்து பார்த்தா கண்டிப்பாக ஒரு குழந்தை கிடைக்கும்ட்டு எங்களுடைய இந்த இது மூலமாக நான் தெரிவிக்கிறேன். அவங்க வந்து உண்மையாலுமே மறுபடியும் சொல்லணும்னா, நாம் வந்து எங்ககிட்ட ஒரு சின்ன முகத்தை கூட அவங்க சுழிச்சது கிடையாது. எத்தனை முறை வந்தாலும் மற்ற இடத்தெல்லாம் பயந்துக்குன்னு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற பய நடுக்கத்தோடு இருக்கணும். மேம் கிட்ட பொறுத்த வரைக்கும் நம்மள அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி பார்ப்பாங்க இந்த ட்ரீட்மெண்ட்டில். அதே மாதிரி எங்களுக்கு சக்ஸஸ் பண்ணி கொடுத்தாங்க. மேடம் வந்து மேலும் இன்னும் வளரணும்,
நிறைய தம்பதிக்கு வந்து அவங்க வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும். கடவுள் அவங்கள ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக வச்சிருப்பாருன்னு நான் நம்புறேன்.